தமிழக அரசுக்கு கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்கும் திட்டம். குவாரி செயல்பாடுகளை முழுமையாக டிஜிட்டல் கண்காணிப்புக்கு கொண்டுவர முடிவு. வருவாயை அதிகரிக்க தமிழ்நாடு அரசின் புதிய திட்டம். விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசின் இயற்கை வளத்துறையை டிஜிட்டல் முறையில் முழுமையாக மாற்றி அமைத்து கனிமவள வருவாயை அடுத்த சில ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கும் திட்டத்தை அரசு தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. 2025-26 ஆண்டில் சுரங்க குத்தகை கட்டணம், ராயல்டி, கனிம நில வரி, பசுமை நிதி மற்றும் மாவட்ட கனிம அறக்கட்டளைக்கான பங்களிப்பு உள்ளிட்ட வழிகளில் சுமார் 4500 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. கடுமையான கண்காணிப்பு மற்றும் புதிய ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மூலம் முதல் ஆண்டிலேயே வருவாயை 6500 கோடி ரூபாயாக உயர்த்தவும், அடுத்த சில ஆண்டுகளில் 9000 கோடி ரூபாயை இலக்காகவும் அரசு நிர்ணயித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குத்தகை பெற்ற பகுதிகளிலும் குத்தகை இல்லாத பகுதிகளிலும் எடுக்கப்படும் கணிசமான அளவிலான ஜல்லி மற்றும் பிற கனிமங்கள் தற்போது முழுமையாக வரி மற்றும் ராயல்டி கண்காணிப்புக்குள் வரவில்லை என்பதால் அரசுக்கு பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு தீர்வாக மாநிலம் முழுவதும் எடுக்கப்படும் அனைத்து கனிமங்களும் டிஜிட்டல் வெயிட்டேஜ் மூலம் கண்காணிக்கப்பட்டு மையப்படுத்தப்பட்ட ஆன்லைன் தளத்துடன் இணைக்கப்படும் புதிய அமைப்பை அரசு விரைவில் அறிவிக்க உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் செயலாளர்களிடம் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சமீபத்தில் தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 67 கல் குவாரிகளின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டன. மொத்தம் 431 குவாரிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் 155 குவாரிகளில் விதிமீறல்கள் நடைபெற்றது கண்டறியப்பட்டுள்ளன. இதுவரை குவாரி உரிமையாளர்களுக்கு 78 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் பல வழக்குகளில் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கனிம வளத்துறையில் டிஜிட்டல் கண்காணிப்பு, வரி வசூல் மேம்பாடு மற்றும் சட்டவிரோத சுரங்க செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தமிழக அரசின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.